சின்ன வயசுல 3 மணிக்கே போய் எவ்வளோ குளிராக இருந்தாலும் அந்த தெப்ப குளத்துக்குள்ளே இந்த அளவுக்கு நாங்கள் மூழ்கி இருந்தே தவம் இருப்போம். நான் நிறைய சபைகளை கல்லெடுத்து நான் எரிஞ்சிருக்கிறேன். குறிப்பாக சொல்ல போனால் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோதான். நான் ரொம்ப பிடிக்கும். வீறு கொண்டு நான் எழுந்துருவேன், சாணி எடுத்து அடிச்சிருவேன். ரொம்ப என்னென்ன பண்ண முடியுமோ அதுக்குன்னே எங்களுக்கு ஒரு தனி ட்ரைனிங்கே கொடுப்பாங்க. அந்த டைமில் தண்டவாளத்தை தலையை நான் வச்சுட்டு நான் சாக போகிறேன், கடவுளே கிடையாது, நான் வணங்கின சாமியெல்லாம் என்னை கைவிட்டாங்க, அப்பா அம்மா என்னை கைவிட்டாங்க, அப்படிலாம் ஒரு வாழ்க்கையில் ஒரு பயங்கர வெறுப்பு வந்துடுச்சு. கடவுளே கிடையாதுங்கிற ஒரு நிலைமையில நான் வந்துட்டேன். அப்படி இருக்கும்போது தான் அந்த தண்டவாளத்தில் நான் தலையை வச்சு படுத்துட்டேன். நான் படுத்து ட்ரெயின் வர சத்தம் கேட்குது, அந்த ஹார்ன் அடிக்கிறாப்புல. அது கன்னியாகுமரியிலேருந்து போகிற ஒரு குட்ஸ் ட்ரெயின். திடீர்னு சொல்லி ஒரு சத்தம் என் காதில் கேட்குது, நானே உன் பரியாரியாய கர்த்தர் அப்படின்னு. இப்போ அந்த தாளந்தை அந்த பாஸ் நியூட்டன் என்னை பயன்படுத்த தொடங்கினார். அவர் போகிற கன்வென்ஷனுக்கெல்லாம் என்னை கூப்பிட்டு போவார். கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் கொஞ்சம் வாசிப்பேன், கொஞ்சம் ரொம்ப பாட முடியும், கொஞ்சம் பாடுவேன். அப்படி நிறைய பாடல் ஊழியங்களை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாடல் தான். அதுக்கு பிறகு அப்படியே நான் ஒரு சபை போதகருக்கு கீழே அப்படியே போயிட்டே இருக்கும்போது கர்த்தர் உள்ளே வச்சிருக்கிற தாளந்த அந்த பாஸ்டர் ரெகக்னைஸ் பண்ணி அழகாக அவங்கள பயன்படுத்திருக்கலாம். அது எனக்கு என்ன இருக்குங்கிறது அவர் அழகாக அதை கண்டுபிடிச்சி, ஒரு நல்ல ஒரு தகப்பனுடைய ஒரு குணாதிசயம் இல்லையா? ஆமாம். பிரேஸ் டிவி நேயர்கள் யாவருக்கும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் நம்ம மத்தியில் இருக்கிற அருமையான அண்ணன் பாஸ்டர் புஷ்பராஜ் அவர்களை அறிமுகப்படுத்துகிறதில் மிக்க மகிழ்ச்சி அடைக்கிறோம். வெல்கம் அண்ணா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இந்த நாளிலும் உங்கள் நேரத்தெல்லாம் ஒதுக்கி எங்கள் மத்தியில் வந்திருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். ஊழியங்கள்லாம் எப்படி போகுது? ஒரு கிருபையினால் போயிட்டே இருக்குது. சரி. உங்களை இன்றைக்கு சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. தேங்க்யூ அண்ணா. உங்களை பற்றி இந்த உலகத்துக்கு நாங்கள் காண்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். கர்த்தர் உங்களை எங்கேருந்து எங்கே வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க. தாயின் கருவில் உருவாக்குறது அவர் தான், முன்குறித்தது அவர் தான். உலக தோட்டத்துக்கு முன்பாகவே நம்மளை முன்குறித்து அழைத்தவர் அவர் தான். நீங்கள் எங்கே பிறந்தீங்க, உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய சிப்ளிங்ஸ் எல்லாம் பற்றி அப்படி சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். ஆண்டுடைய கிருபையினால் நான் பேசிக்கலி ஒரு ஹிந்து பேக்ரவுண்ட். என்னுடைய சைல்ட்ஹுட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, எங்களுடைய குடும்பத்தில் நாங்கள் 10 பிள்ளைகள் உண்டு. நான் 5ஆவது பிறந்தேன். அப்போ என் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் சொன்னாங்க, எங்கள் அம்மா அப்பாட்ட, இந்த பிள்ளைய நீங்கள் கருணை கொலை செஞ்சுருங்க. ஏன்னா அந்த ஹிந்துவில் சொல்லுவாங்க, 5ஆவது பிறக்கிற குழந்தையெல்லாம் அந்த அளவுக்கு அது பிறந்தாச்சுனாலே குடும்பத்தில் வறுமை ஏற்படும், அதனால் இவனை முடிச்சிருங்க அப்படின்ட்டு அப்பா அம்மா சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் எங்கள் அம்மா அதில் சம்மதிக்கலை. அப்படி விட்டாங்க. அதுக்கு பிறகு எனக்கு பிறகுமே 5 பிள்ளைகள் பிறந்தாங்க. ஸோ அதில் நாங்கள் 8 ஆண்கள் 2 பெண்கள். எல்லாருமே ஒரு பயங்கர ஹிந்து பேக்ரவுண்டாக தான் இருந்தோம். இருக்கும்போது நான் ரொம்ப குறும்பு, சின்ன வயசுலேயே ரொம்ப சேட்டை, வீட்லேயும் சேட்டை. அப்போ ஃபேமிலியில் உள்ளவங்க சொன்னதுக்கும் நான் பண்ணின குறும்புக்கும் கொஞ்சம் மேட்சாக தான் போச்சுது. ரொம்ப குறும்பு, ரொம்ப அக்கிரமி. அப்போ அந்த நாட்களில் வறுமை தலைவிரிச்சு ஆடும். ஸோ 10 பிள்ளைங்களால ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுவோம். அந்த மாதிரிப்பட்ட டைமெல்லாம் நான் கொஞ்சம் சாப்பாடு ரொம்ப சாப்பிடுவேன், நல்லா சாப்பிடுவேன். எங்கள் வீட்டில் யாருக்குமே வச்சிருக்கல, நான் நைட்டு சாப்பிட்ருவேன். அந்த மாதிரி ரொம்ப குறும்பு. ஏன்னா பசி, அதனால் என்ன பண்ணணும்னு தெரியாது. அப்படிப்பட்ட நேரத்துலலாம் எங்கள் அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எங்களை கொஞ்சம் வளர்த்தாங்க. அதுக்கு பிறகு நாளடைவில் ஒரு 2nd ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும்போது என்னை ஒரு அரசாங்க விடுதியில் கொண்டு விட்டாங்க. என்னை வளர்க்க முடியல எங்கள் அப்பாவால்.
அப்போ அங்கே நான் வளர்க்கப்படும் அது எந்த ஊரில் அந்த அரசாங்கம்? நாகர்கோயிலில் அந்த எஸ்பி ஆஃபீஸ் இருக்கு பாருங்க, ஆமாம். அதுக்கு பின்னால் ஒரு அரசினர் விடுதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அங்கே தான் நான் படிக்கிறேன். அது பக்கத்தில் தான் நான் ஒரு ஸ்கூலில் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். சரி சரி சரி. அப்போ சின்ன வயசுலேயே அப்பா அவங்களுடைய அன்பு எல்லாரும் இருந்தும் வறுமையினால் அண்ணே என்னெல்லாம் கொண்டு விட்டாங்க ஹாஸ்டலில். அப்போ நான் அங்கே இருக்கும்போது அங்கே இருக்கிற தம்பிமாரோட சேர்ந்து நாகர்கோவில் இருக்கிற ஒரு பெரிய டெம்பிள், பேரை சொல்ல விரும்பலை, அதில் காலையில் 3 மணிக்கே நாங்கள் போயிடுவோம். சின்ன வயசுல 3 மணிக்கே போய் எவ்வளோ குளிராக இருந்தாலும் அந்த தெப்ப குளத்துக்குள்ளே இந்த அளவுக்கு நாங்கள் மூழ்கி இருந்தே தவம் இருப்போம். தவம் இருக்கிறது இந்த மாதிரிப்பட்ட படிச்சுட்டே இருக்கும்போது எனக்கு நிறைய கிறிஸ்தவர்களை கொலை செய்ய வேண்டும், கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக எழும்ப வேண்டும், இப்படிப்பட்ட தாட்டு தான் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அந்த நாட்களெல்லாம் நான் நிறைய சபைகளை கல்லெடுத்து நான் எரிஞ்சிருக்கிறேன். குறிப்பாக சொல்ல போனால் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோதான், நான் ரொம்ப பிடிக்கும், வீறு கொண்டு நான் எழுந்துருவேன், சாணி எடுத்து அடிச்சிருவேன். ரொம்ப என்னென்ன பண்ண முடியுமோ அதுக்குன்னே எங்களுக்கு ஒரு தனி ட்ரைனிங்கே கொடுப்பாங்க. ஸோ அப்படி நான் வளர்ந்த பொழுது ரொம்ப போதகர்கள்லாம் அவங்கள நான் கண்ணீர் வடிக்க வச்சுருக்கிறேன் நான். ஏன்னா எங்களுடைய டீச்சிங்கில் அப்படி தான் இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் நான் ஹாஸ்டலில் படிக்கும்போது சாதுன்னு ஒரு அண்ணன் எங்கள் ரூமில் நாங்கள் 4 பேர் இருப்போம், ஒவ்வொரு முக்கிலையும் தான் இருப்போம். அப்போது அந்த அண்ணன் என்ன செய்வார்னா காலையில் எந்திரிச்சோன்னே ப்ரேயர் பண்ணுவார். அப்போ அவர் கோவப்படவே மாட்டார். அவரை கோபம் உண்டாக்குவதற்காகவே நான் என்ன செய்வேன்னா மணி அடிப்பேன். கடவுளுக்காக இல்லை, கடவுளுக்காக, அவரை கோபப்படுத்தக்காண்டியே மணி அடிப்பேன். ஏன்னா அவரை இந்த ரூம் விட்டு விரட்டணும், பட் அவர் மட்டும் என்னை விட்டு போக மாட்டார், அங்கேயே தான் இருப்பார். ஆனால் அவர் ஜெபிக்கும் போதெல்லாம், பேசிக்கலி என்னுடைய பெயர் ராம்குமார். ஸோ ஞானஸ்தானத்துக்கு பிற்பதாக புஷ்பராஜ் என்று சொல்லி போதகர் பெயர் விட்டார். அவர் ஜெபம் பண்ணுவார், ராம்குமாருக்கா நான் ஜெபிக்கிறேன், இந்த ராம்குமார் ரட்சிங்கலாம் சரி. எனக்கு என் பேரை சொன்னோன்னே இன்னும் நான் ரொம்ப மணி அடித்து இந்த சாம்பிராணி போட்டு அவரை ஜெபம் பண்ண விடாமல் அவர் இருமல் வரத்தக்கதான் பண்ணுவேன். இப்படியெல்லாம் ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்த அந்த நாட்கள். அந்த நாட்களில் தான் ஒரு தடவை நான் 10th படிக்கும்போது தான் நினைக்கிறேன், ஆமாம், எஸ்எல்பி ஸ்கூலில் நான் படிக்கிறேன். நான் படிக்கும்போது எனக்கு ஒரு பிளட்டு வாமிட்டிங் வரும். அதான் இருமுனா பிளட் வாமிட்டிங் வரும். அப்போது அதை எங்கெல்லாம் போய் பார்த்தேன். நாங்கள் மெடிக்கல் காலேஜ் கொண்டு போனோம். எங்கள் அப்பா என்ன சொத்தெல்லாம் விற்று என்னை போய் பார்த்தாரு. அப்போ இருந்து சின்ன வயசுலேருந்தே நான் கோயிலுக்கு போகிறது எனக்கு வழக்கம். 3 வாட்டி இங்கேருந்து பழனியில் போய் முட்டை போட போயிருக்கிறேன். அது பஸ்ஸிலலாம் கிடையாதுங்க, கால்நடையாக நடந்து போய் தான். அப்படிலாம் இருக்கும்போதெல்லாம் நான் கேட்குறேன், சாமி இப்படியெல்லாம் நான் உன்னை வணங்கியிருக்கேன்னு, எனக்கு இந்த பிளட்டு வாமிட்டு ஏன் விடுதலை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி. அப்போ நான் பக்கத்தில் இருக்கிற எங்கள் ஹாஸ்டல்லேருந்து பக்கத்தில் ஒரு டெம்பிள் இருக்குது, அங்கேயும் போய் நான் வணங்குவேன். பாலெல்லாம் லிட்டர் கணக்கில் வாங்கி விடுவேன். ஆனாலும் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கல. எங்கள் அப்பாட்ட யாரும் சொன்னாங்க, 3 சாக்கு நிறைய பணத்தை குளித்தூரில் இருக்கிற வெடிச்சாங்கோயிலில் கொண்டு போட்டிங்கன்னா விடுதலை கிடைச்சிடும் அப்படின்னு. எங்கள் அப்பாவும் இருந்த ஆடு மாடு எல்லாம் கோழியில் விற்று ஒரு 3 சாக்கு நிறைய கொண்டு பணத்தை போட்டார். போட்ட உடனே அந்த குளித்தர அந்த பாலத்துக்கு கீழே நீங்கள் பார்த்துருப்பீங்க, போட்ட உடனே நிறைய வெடி வெடிச்சு, டாம் டீம் டபார் வெடி வெடிச்சே தவிர பட் என் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் வரல. அப்பா அம்மா முடிஞ்ச வரைக்கும் பார்த்தாங்க. கடைசியில் அவங்க ஏற்கனவே எங்கள் அம்மா சொன்னாங்க, உன்னை ஏற்கனவே நீ 5வது பிறந்தவொடனே உன்னை கொல்லுன்னு சொன்னாங்கடா, நான் கேட்கல அப்படின்னு விட்டாங்க. அப்படி இருக்கும்போது தான் நான் வீட்லேயும் என்னை தள்ளிட்டாங்க, ஹாஸ்டல்லையுமே என்னை பசங்கள்லாம் எனக்கு பிளட்டு வாமிட்டின்னொடனே என் கூட யாரும் சேர மாட்டாங்க, ஸ்கூலில் என்னை வெறுத்துட்டாங்க. வீட்டில் அப்பா அம்மா தம்பி தங்கச்சி எல்லாருமே என்ன ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை. அப்போ இந்த பிளட் வாமிட்டிங் ரெகுலராக வருமா? எப்படி? ரெகுலராக ஒரு இருமல் வரும், உடனே பிளட் வரும். ஆனால் செக் பண்ண டிபியாக இருக்குமா? டிபி கிடையாது. டாக்டர் சொல்கிறது ஹீஸ் நார்மல்னு சொல்கிறாங்க. அப்போ இது என்ன தான் பிரச்சனை? இப்போ நம்ம ஊரில் சொல்லுவாங்க பழமொழி, நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு. எங்கள் அப்பா 2க்கும் பார்த்தாரு.
இப்போ ரெண்டுலையுமே ஒன்றுமே இல்லை அப்படின்னோன்னு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவன் மரிப்பதை விட வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க விட்டாங்க, கையை கழுவிட்டாங்க. அப்படி இருக்கும்போது தான் நான் ஒரு நாள் வாழ்க்கையை முடிச்சிடணும், இனி நம்ம இருக்கக்கூடாது இந்த உலகத்தில் அப்படின்ட்டு நான் ரயில்வே கோட்டா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அங்கேருந்து புதுக்கிராமம் போகிற ஒரு வழி. அது ஒரு சுடுகாடு, இந்த பிணங்களெல்லாம் வச்சு எரிக்கிற இடம். ஒரு 12:30 மணிக்கு நான் போயிட்டேன். நைட் ஹாஸ்டலில் என்னோட ட்ரங்கு பெட்டியில் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டேன், என்னுடைய சாவுக்கு யாரும் காரணம் இல்லை. இது எந்த வயசில் நடக்குதுன்னா? இது வந்து நான் 10th படிக்கும்போது. அப்போ அந்த டைமில் ஒரு 15 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது நான் எழுதி வச்சுட்டு நான் போயிட்டேன். இங்கே வார்டன் எல்லாரும் ஒரே தேட்டம், ராம்குமார் காணலை அப்படின்ட்டு. நான் மறுபடியும் 3 மணிக்கு நான் வர்றேன். என்ன நடந்ததுன்னா, அந்த டைமில் அந்த 12 மணிக்கு அந்த கூட்ஸ் ட்ரெயின் போகும். அந்த டைமில் தண்டவாளத்தில் தலையை நான் வச்சுட்டு நான் சாக போகிறேன், கடவுளே கிடையாது, நான் வணங்கின சாமியெல்லாம் என்னை கைவிட்டாங்க, அப்பா அம்மா என்னை கைவிட்டாங்க, அப்படிலாம் ஒரு வாழ்க்கையில் ஒரு பயங்கர வெறுப்பு வந்துடுச்சு. கடவுளே கிடையாதுங்கிற ஒரு நிலைமையில் நான் வந்துட்டேன். நான் அப்படி இருக்கும்போது தான் அந்த தண்டவாளத்தில் நான் தலையை வச்சு படுத்துட்டேன். நான் படுத்து ட்ரெயின் வேறு சத்தம் கேட்குது, அந்த ஹார்ன் அடிக்கிறாப்புல. அது கன்னியாகுமரியிலேருந்து போகக்கூடிய ஒரு குட்ஸ் ட்ரெயின். திடீர்னு சொல்லி ஒரு சத்தம் என் காதில் கேட்குது, நானே உன் பரியாரியாய கர்த்தர் அப்படின்னு. ஏன்னா அந்த இருட்டில் சுடுகாட்டுக்குள்ளே ஒரு சத்தம் கேட்டவுடனே, அந்த ஹிந்துவிலேருந்து வந்ததுனால பேய் சத்தமாக இருக்குமோ அப்படிங்கிறதுல நான் டப்புன்னு எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு நிற்கவும் ட்ரெயின் பாஸ் பண்ணி போகுது. அப்போ அந்த வார்த்தை எனக்கு கேட்ட உடனே இவ்வளோ நாளாக இருந்த அந்த பாரம், அந்த துக்கம், அந்த தற்கொலை எண்ணம் எல்லாமே என்னை விட்டு போயிட்டு. என்னடா அடுத்தது தற்கொலை பண்ணணுமே, ட்ரெயின் எப்போ வரும் சொல்லி தெரியாதே, காலையிலே ஆயிருமே அப்படின்ட்டு நான் பண்ணிட்டே இருக்கேன். ஆனால் எனக்கு இப்படி நினச்சிக்கிட்டே இருக்கேன். என்னை அறியாமலே நான் நடக்க ஆரம்பிக்கிறேன். எங்கள் ஹாஸ்டலுக்கு வரேன். நான் இங்கே எல்லோரும் கம்பு கையோடு நிற்கிறாங்க. இவன் ஏதாவது செகண்ட் ஷோ படத்துக்கு போயிட்டானா, சொல்லாமல் போயிட்டானா அப்படின்ட்டு. வார்டன் வந்துட்டார், லீட்ரு வந்துட்டார், எல்லோரும் வார்டன் வீட்டுக்கு போயிடுவார். அவரை வர வச்சு கம்போடு நிற்கிறாங்க ஒரு கூட்டம். என்னை பார்த்தோன்னே என்னை போட்டு அடிக்கிறாங்க. எங்கடா போனேன், சினிமா பார்க்க போனேன்னு தூக்கி போட்டு அடிக்கிறாங்க. அந்த அடியோ அவங்க சொல்கிறது என் காதில் ஒன்றுமே ஏறலை. எனக்கு இந்த வார்த்தையை சொன்னது யார்? இப்போ இவ்வளோ நாளாக நம்ம சாமியெல்லாம் வணங்கியிருக்கிறோம், இந்த ஆறுதல் கிடைக்கல, ஒரு சமாதானம் கிடைக்கல, இந்த மாதிரி ஒரு தற்கொலை எண்ணம் மாறலை. இந்த வார்த்தை வந்த உடனே எப்படி எனக்கு கிடைச்சி, நானே உன் பரிகாரிய கர்த்தர், யாத்திராம் புஸ்தகத்தில். ஆமாம். அப்போது நான் எனக்கு உள்ள பயங்கர கேள்வி. அப்போ அந்த அர்த்தம் அப்பவுமே தெரிஞ்சது, பரிகாரினா என்ன அதெல்லாம் புரியாது, ஒன்றுமே தெரியாது எனக்கு. பைபிளே தெரியாது இல்லைங்களா? நம்ம கிறிஸ்தவத்தை வெறுக்கலை நான் செய்ய. அதாவது ஆண்டோடைய வார்த்தை நமக்கு புரியலைனாலும் நமக்குள்ள ஒரு கிரியை செய்யுது. அப்புறமா தான் நான் என்ன பண்ணேன்னா, நேராக ரூம் போயிட்டேன். ரூமில் போயிருந்து அப்படியே படுத்துட்டேன். படுத்தா தூக்கம் வராது. 3 days அது என்னன்னு சொல்ல, இப்போ அதை நான் உணர்றேன். அது ஒரு மகிமை. அந்த பிரசன்னத்தை விட்டு என்னால் வெளியே வர முடியல. யார் என்ன சொன்னாலும் நான் கேட்கல, சாப்பாடே வேண்டாம், அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் நான். இதை யார்கிட்ட போய் சொல்ல அப்படிங்கிற ஒரு துடிப்பில் இருக்கிறேன் நான். அப்போ 3வது நாள் காலையில் சாதுங்கிற அந்த அண்ணன், அவர் ஒரு CSI பாஸ்டராக இருக்கிறாரு. ஐ திங்க் இப்போ ரிட்டையர்ட் ஆகிருப்பார் நினைக்கிறேன். சரி. அந்த அண்ணன் வந்து ஜெபிக்கிறாங்க, மறுபடியும் ஜெபிக்கிறாங்க. ஜெபம் பண்ணி முடித்த உடனே என்கிட்ட யாரோ ஒரு ஆள் சொல்லுது, இந்த வார்த்தையை அவங்ககிட்ட போய் கேளு அப்படின்ட்டு. சாதனை என்னை பார்த்தாலே பயந்து ஓடுவார், ஏன்னா நான் ரொம்ப அடிப்பேன் அவரை. அப்போது ஜெபம் பண்ணி முடித்த உடனே, அண்ணே உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமான்னா, நான் என்ன செஞ்சேன், நீ எதுக்கு என்னை இப்போ அடிக்க வரேன்னு அவர் பயந்துட்டு. நான் அடிக்க வரல, உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னா நான் போனேன். என்ன தம்பி சொல்லுங்கள், நானே உன் பரியாரியாய கர்த்தர் அப்படின்னு என்ன அர்த்தம் சொல்லு அப்படின்னா, தம்பின்னு கெட்டி பிடிச்சி அழுதுட்டார் மனுஷன். என்னண்ணே, நான் ஒன்றும் அடிக்கலையே, எதுக்கு நீ கட்டி பிடிக்கிற, நீ விடு, கையை விடு. இல்லை தம்பி, உனக்கு இந்த வசனத்தை யார் சொல்லி கொடுத்தா? வசனமா? எங்கே இருக்குது? இது பைபிளில் இருக்குதுன்னு உடனே அவர் யாத்திராம் புஸ்தகத்தை திறந்து காமிச்சார். இது வந்து ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை. உனக்கு எப்படி கிடச்சி, யார் சொன்னா? அண்ணே, நான் தற்கொலை பண்ணும்போது ட்ரெயின் வேறு சத்தம் கேட்குது,
திடீர்னு என் காதில் இப்படி சத்தம் கேட்டோம். நான் உடனே நான் எந்திரிச்சிட்டேன். ட்ரெயின் பாஸ் பண்ணி போச்சுன்னு. ஆனால் அந்த வார்த்தை வந்ததுலேருந்து என்னுடைய தற்கொலை எண்ணம் மாறிட்டு அப்படின்ட்டு. அதுக்கு முன்னால் 2 டைம்ஸ்லாம் நான் வந்து சூசைட் பண்ண போயிருக்கிறேன். அப்பவும் சாகலை. ஒரு வாட்டி பீரியடான தண்ணியில் கலை குடிச்சிட்டேன். மயங்கி கிடந்த ஒரு வாரம், அப்பவும் சாகலை. செகண்ட் டைம் வந்து மோட்டில் ஃபேனில் கயிறை போட்டு நியூ கயிறு போட்டுச்சான்னே கயிறு அத்து தான் தவிர நான் சாகலை. 3வது தான் இந்த சம்பவம் நடக்குது. ஏன்னா வீட்டில் எல்லாரும் ஒதுக்கியாச்சு, யாருமே இல்லை. அப்போ இனி நம்ம வாழ்ந்து எதுக்குங்கிறது. அப்போ அண்ணன் சொன்னாங்க, இல்லை இதுதான் உன்னை ஜீசஸ் தான் உன் கூட பேசியிருக்கிறாருப்பா அப்படின்னு சொன்னார். அப்போ நான் இல்லைண்ணே, நான் கிறிஸ்தவத்தை வெறுக்கிறவன், ஒன்றை நான் அடிச்சிருக்கிறேன், எத்தனையோ ஊழியக்காரங்களை நான் அடிச்சிருக்கிறேன், சபைகளை நான் உடைச்சிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது என்ன எப்படி இயேசு நேசிப்பார் அப்படின்னு சொல்லி, இல்லை இயேசு பாவிகளை ரட்சிப்பதற்காகவே இந்த உலகத்தில் வந்தார். அதனால் அவர் வந்து பாவத்தை வெறுத்து பாவிகளை ரட்சிக்கிறவர். நீ வந்து ஆண்டவருக்கு தேவை. என்றைக்குமே ஒரு நபர் வந்து இயேசுவை தேடி போகிறது இல்லை, அது ரொம்ப குறைவு. ஒன்றை தேடி இயேசு வந்திருக்கிறாரு. அதனால் இயேசுக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும் தம்பி அப்படின்னா நான் ஆள ஆரம்பிச்சிட்டேன். என்ன நான் வெறுக்கிற ஒரு கடவுள், நான் தள்ளின ஒரு கடவுள் என்னை நேசிக்கிறாருன்னா, த ஒண்டர்ஃபுல் காட், ட்ரூலி காட். அப்படி தான் என்னுடைய 10வது வகுப்பில் நான் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். சூப்பர். சரி, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் 10th அப்புறம் நீங்கள் என்ன படிச்சீங்க? ஆண்டவரை 10th பிறகு ஆண்டவர் கிருபையில் வந்து 10th முடிச்சு +1 +2. இதில் என்ன ஒரு கஷ்டம்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் பைபிள் எடுத்துட்டேன் நான். அப்படி இருக்கும்போது பாஸ்டர் நியூட்டன் ஒரு பாஸ்டர் வந்து அவர் எங்கள் ஊரில் தேடி வந்து இந்த சம்பவத்துக்கு பிறகு அவர் மூலமாக இயேசு கூத்து அதிகமாக அறிஞ்சு அப்படியே நான் வாழ்ட்டு இருக்கும்போது, நான் இயேசு ஏற்றுக்கொண்டு இப்போ நான் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் போவேன் சர்ச்சுக்கு. இப்போ நல்லா ஆயிட்டேன், நான் நல்லா இருக்கிறேன். வீட்டில் எல்லாரும் என்னை இன்னும் கொஞ்சம் பகைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நோயெல்லாம் சரியாயிடுச்சு. அந்த நோய் ஆண்டவர் கிருபையில் அந்த வியாதியிலேருந்து ஒரு பரிபூர்ண விடுதலை. என்னைக்கு அந்த ரயில்வே ட்ராக்கில் சவுண்டை நான் கேட்குறேனோ அதுக்கு பிறகு இது வரைக்கும் ஆச்சு. அந்த பிளட் வாமிட்டிங் நின்றுச்சு. ஆண்டவர் கிருபையில் இது வரைக்கும் இல்லை, நல்லா இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன். சூப்பர். ஆமாம். அப்படியே வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது தான் சபைகளுக்கு ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போக ஆரம்பித்தேன். அப்புறமேட்டு நான் அப்படி போயிட்டு இருக்கும்போது வீட்டில் எல்லாருமே ரொம்ப என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வேதக்காரனாக மாறிட்ட, நம்ம குடும்பத்துக்கு அவமானம், நம்ம குடும்பமே சாமி ஆடுகிற குடும்பம், அதனால் நீ வெளியே போன்னு சொல்லி என்னை வெளியே அனுப்பிட்டாங்க. அப்போது நான் வெளியே போனேன், நான் எங்கே போகிறது? அப்போ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நைட்டில் வெள்ளம்படத்துலேருந்து இந்த ஆண்டார்குளம் வழி என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கிறான், வீட்டுக்கு போகலாம், 12 மணிக்கு போகிறேன். அப்போ நான் போயிட்டே இருக்கும்போது தினகரன் பாட்டு வந்து எங்கேயோ ஒரு சபையில் போடுறாங்க 12 மணிக்கு. வேலை இல்லாத கவலையோ, குடும்பத்தின் பார தொல்லையோ, கண்ணீர் தான் உந்தன் படுக்கையோ அப்படிங்கிற அந்த வரிகள் எனக்கு வந்து, அப்போ எனக்கு அந்த பாட்டை கேட்டணுன்னு நான் அழுதுட்டேன். ஆண்டவரே, எனக்கு நீங்கள் தான் வழி அப்படின்னோன்னே மறுநாள் காலையில் எனக்கு வந்து வெள்ளமடத்துலேயே சங்கர்லிங்கன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அங்கே வந்து நான் ரிசப்ஷனிஸ்டாட்டு போகிறதுக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார். அப்போ பிறகு +1 +2 அப்புறம் வந்து நர்சிங் காலேஜ் முடித்தேன். டிகிரியெல்லாம் முடித்ததில் நானே வேலை செஞ்சு, நானே ஒரு 10 வருஷம் வீட்டில் அப்பா அம்மா வெறுத்து தள்ளிட்டாங்க. நானே படித்து நானே வேலை செஞ்சு பகலெல்லாம் ஸ்கூல் காலேஜ் போவேன், நைட்டு மட்டும் அங்கே ஹாஸ்பிட்டலில் ரிசப்ஷனாட்டு இருப்பேன். அப்புறம் நர்சிங் முடித்தேன், அப்புறம் டிகிரி முடித்தேன், வேலை செஞ்சு அப்புறம் ஒரு சூழ்நிலை வந்த பிறகு கம்ப்ளீட்டாகட்டே ஆண்டவர் வந்து அப்போ கொஞ்சம் பாடுகிற கொஞ்சம் தாளந்து உண்டு. ரொம்பலாம் பாடகர் கிடையாது, கொஞ்சம் பாடுகிற தாளந்து உண்டு. இயேசு ஏற்றுக்கொள்வதுக்கு முன்னாடியே இந்த ஆர்கெஸ்ட்ராலாம் போய் பாடுவேன். அப்போ இப்போ இந்த மெமிக்ரிஸ்லாம் பண்ணுறது பழக்கம். உலகத்தை பிரியப்படுத்திட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த தாளந்தை வந்து அந்த பாஸ் நியூட்டன் என்னை பயன்படுத்த தொடங்கினார். அவர் போகிற கன்வென்ஷனுக்கெல்லாம் என்னை கூப்பிட்டு போவார். கொஞ்சம் கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் கொஞ்சம் வாசிப்பேன், கொஞ்சம் அப்படி ரொம்ப பாட முடியாமல் கொஞ்சம் பாடுவேன். அப்படி நிறைய பாடல் ஊழியங்களை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து பாடல் தான். அதுக்கு பிறகு அப்படியே நான்
ஒரு சபை போதகருக்கு கீழே அப்படியே அப்படி போயிட்டே இருக்கும்போது நியூட்டன் பாஸ்டர் வந்து வடக்கங்குளத்தில் இருக்கிற வடக்கன் குளத்தில் ஃபஸ்ட்டு அவர் நான் ரட்சிக்கப்பட்டது ஆரம்ப நாட்கள் ஆரலாய் மொழியில் அவர் வந்து ஊழியம் செஞ்சார். அவர் தான் அப்போ தான் அவர் பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு ஸ்டார்டிங் மினிஸ்ட்ரி. நாங்களும் அவருடைய ஃபஸ்ட்டு பேட்ச் விசுவாசிகள். விசுவாசிகள். ஓ, ஓகே. ஆமாம் ஆமாம். அவர் அப்போ நீங்கள் ஆரல்வாய் மொழியில் ஆவிக்குரிய சபைக்கு போக ஆரம்பிச்சிருக்கிறீங்க. ஆமாம் ஆமாம். அதாவது 10th அப்புறம். 10th பிறகு. 10th அப்புறம். ஓகே ஓகே. அதுக்கு பிறகு சபைக்கு போவேன். அந்த சபையுடைய காரியங்கள் எல்லாம் போயிட்டு இருப்பேன். சின்ன சம்பளம் 200 சம்பளம். அந்த 200 சம்பளத்தில் எனக்கு உண்டான எல்லா உணவு பார்க்கணும். அதே மாதிரி தசமபாகம் கொடுத்துருவேன். அந்த மாதிரிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்கும். அப்போ அப்படியே நான் இருக்கும்போது என்னை அவர் நல்லா பயன்படுத்தினார். எனக்குள்ளே இருக்கிற தாளந்துகளை அவர் வெளியே கொண்டு நல்ல ட்ராயிங்லாம் ஒரு 3 வருஷம் லோயர் பெயிண்டிங்லாம் முடிச்சிருக்கிறேன் நான். ஓகே. அப்போ அதாவது ஏதாவது படித்து டெவலப் ஆகணுங்கிற ஒரு எண்ணம் உண்டு எனக்கு. அப்போ சர்ச்சில் சண்டே கிளாஸ் ஒரு யூத் மீட்டிங்கில் நடந்தேன்னா உடனே நான் படம் வரைஞ்சிருவேன். அவர் ஒரு ஸ்டோரி சொல்கிறானாலே நான் வரைஞ்சிருவேன் நான். ஓ, சரி சரி சரி. இதான் என்னுடைய ஸ்டார்டிங் மினிஸ்ட்ரி. அப்போ அவர் எனக்குள்ளே இருக்க டேலண்ட்டை பார்த்தாரு. நல்ல கொஞ்சம் ட்ரம்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாசிப்பேன். அப்போது ஒரு ட்ரிபிள் கேங்காலும் இருக்கும். அதை வச்சுட்டு களக்காடு இங்கே சிதம்பரம் எங்கன்னு சொல்லிட்டு தலையில் சுமந்துக்கிட்டே போவோம் ஆரலாம்லேருந்து. ஓ, அவர் கூடால ம் ம். அப்படி சைக்கிளில் போயிருக்கோம். இது ஆரம்ப நாட்களுடைய ஊழியம். அப்படி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கினுடைய அதாவது ஊழியத்தில் ரொம்ப அதாவது ஆண்டவருக்கு எனக்கு ஜீவனை கொடுத்த ஆண்டவர், எனக்கு சுகத்தை கொடுத்த ஆண்டவர், நான் ஏதாவது செய்யணுங்கிற ஒரு வெறித்தனமாக அப்படி தான் சொல்ல முடியும். ஒரு என்ன சொல்கிறது, அவருக்கு எதை செய்யணுங்கிற ஒரு பெரிய பேர்டன். இப்போ ஒரு ஆள் ஒரு உதவி செஞ்சாங்கன்னா நம்ம அவங்களுக்கு எதை செய்யணுங்கிற எண்ணம் வருது இல்லைங்களா? ஆமாம். இயேசு எனக்கு வந்து என்ன தேடி வந்து விடுதலை கொடுத்தவருக்கு நான் ஏதாவது செய்யணுங்கிற ஒரு அப்போ எனக்கு இப்போ நான் பண்ணுற மிஷினரி ஊழியம் அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. சபைக்கு போகிறேன், பாடுவேன், போதகர் என்ன சொல்கிறாரு அதுபடி நாங்கள் கீழ்ப்படிவோம். அதுதான் என்னுடைய பேசிக். ஓகே. ஆமாம். ஒரு காலகட்டத்தில் நம்மளை ஆண்டவர் அப்படி தான் நடத்துவாங்க இல்லையா? அப்படி இப்போ ஒரு விசுவாசியாக இருந்தாலுமே பாஸ்டருக்கு நீங்கள் ரொம்ப அவங்களுடைய ஊழியத்துக்கு நீங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஆண்டவர் வச்சுருந்துருக்காங்க. ஆமாம். எங்களுடைய ஆவிக்குரிய போதகருக்கு நீங்கள் என்னைக்கு அவர்கிட்ட கேட்டால் அவர் சொல்லுவார், ஒரு நாள் நாங்கள் எய்த்து பேசின கிடையாது, ரொம்ப கீழ்ப்படிஞ்சோம். ஏன்னா எனக்கு அன்னைக்கு வந்து நியூட்டன் வந்து அன்னைக்கு என்னை சத்தியத்தில் நடத்தினார். ரொம்ப எங்களை கண்டிப்பாக வச்சுருந்தார், கண்டிப்போடு நடத்தினார். அந்த கண்டிப்பு தான் இன்னைக்கு ஆண்டவருக்காக நிற்க முடியுது. ஆமாம். நீங்கள் ஞானஸ்நானம் அங்கே தான் எடுத்தீங்க பாஸ்டர் நியூட்டன் அவங்க? ஆமாம், பாஸ்டர் நியூட்டன் தான் எனக்கு வந்து ஞானஸ்தானம் உடனே அவர் கொடுக்கல. அவர் அந்த மாதிரி கொடுக்குற ஆள் கிடையாது. எங்களை கொஞ்சம் வெள்ள விட்டெல்லாம் பார்த்துட்டு தான். சரி. நானுமே ஒரு 2 இயர்ஸ் நான் ஞானஸ்தானம் எடுக்கலை. சரி சரி. நான் சர்ச்சுக்கு வருவேன். அப்போல்லாம் அந்த சினிமா பைத்தியங்கள்லாம் உண்டு பார்த்தீங்களா? ஆமாம் ஆமாம். அவர் எல்லாம் மீட்டிங் முடிஞ்சவொடனே காசு தருவார், வச்சுக்கடா செலவுக்குன்ட்டு. அதை வச்சே நம்ம சினிமாவுக்கு போயிடுவோம். ஸோ அதெல்லாம் அவர் கண்டுபிடிச்சிடுவார். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி தான் சொல்ல முடியும். சரி சரி. ஸோ அப்படிலாம் அது ஒரு ஆரம்ப நாள் ரொம்ப தெரியாது. ஆமாம் ஆமாம். ஸோ அப்படியெல்லாம் இருந்தோம். பிறகு தான் அவர் வந்து இல்லை இனி உனக்கு ஞானஸ்தானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த வயசில் ஞானஸ்நானம் எடுத்தீங்க? அப்போ வந்து எனக்கு ஒரு 18 வயசு ஆயிடுச்சு. 18 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆமாம் ஆமாம். சரி. ஞானம் வந்த பிறகு தான் எனக்கு ஞானம் வந்த பிறகு அதில் நியூட்டன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான டைமில் சும்மா எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்குறது அது நல்லா இருக்கு. அது தவறு. வலுக்க டைமை கொடுக்கக்கூடாது. அதாவது ஒரு ஆவிக்குரிய மனுஷன் ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் இவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கலாமாங்கிறத அவங்களுக்கு ஒரு ஆவியில் ஒரு தெளிவு வந்த பிறகு தான் நம்ம கொடுக்கணும். அவங்களே வந்து கேட்டாலும் நமக்கு ஒரு தெளிவு வேணும். இன்றைக்கி நாகமான் குஷ்டரோகிகள்லாம் அதோடைய அந்த சூழ்நிலை வித்தியாசம். ஆமாம். இது வந்து நமக்கு அப்படி இல்லை. ஆமாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் அதில் ஒரு படிப்படியாக இருக்குது இல்லையா? ஆமாம் பிரதர். உனக்கு சரியாக சத்தியத்தை அறியாமலே உடனே ஞானஸ்நானம் எடுத்தாலும் அதனால் அப்படி. அதனால் அவரும் ஏன்னா நான் அவர்கிட்ட காசு வாங்கிட்டே சினிமா போயிட்டு இருக்கேன்னா அப்போ நம்ம லேஸ்பட்ட ஆள் கிடையாது. ஸோ அதனால் அந்த மாதிரி இல்லை. அதான் சரி சரி சரி. இதுதான் என்னுடைய ஆரம்பம். இயேசு ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானத்துக்கு நான் ஒப்பு கொடுத்தேன். சரி. இப்போ நர்சிங் முடிச்சிங்கன்னு சொன்னீங்களா? அந்த ஃபீல்டில் வேலை பார்த்தீங்களா? ஆமாம். நான் ஒரு 12 இயர்ஸ் சங்கரலிங்கம் ஹாஸ்பிட்டலில் நான் பணி செஞ்சேன். ஓ. ஆமாம். அது வந்து அதாவது அன்னைக்கு ஒரு விளையாட்டு போக்கில், அதாவது அன்னைக்கு எனக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் ரிசப்ஷனிஸ்டாக இருந்தேன். அதுக்கு பிறகு பார்ட் டைமில் போய் நர்சிங் படித்து ஜிஎன்எம் மாதிரி முடித்தேன். நான் முடிச்சுட்டு சும்மா ஒரு விளையாட்டு போகல. ஏன்னா அதை பார்த்து எனக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆப்ரேஷன் தியேட்டர்லலாம் நல்ல சர்ஜரி பண்ணக்கெல்லாம் விடுவார் டாக்டர். சர்ஜரி பண்ணக்கி விட்டுருவார்.
அந்த மாதிரிலாம் நல்ல நல்ல கொஞ்சம் வெல்டுடாக அதில் இருந்தேன் நான். அந்த தேட்டர் ஆப்ரேஷன் தேட்டரில் நிற்கிறதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி சரி. அவர் ஒரு நாஸ்திகர். டாக்டர். நம்ம டாக்டர் கடவுளே கிடையாதுன்னு சொல்லக்கூடியவர். ஆனால் என்ன ரொம்ப நம்புவார். ஸோ ரொம்ப நம்பிக்கையாக அவர் நான் என்ன நம்புவார், நானும் நம்பிக்கையாக உண்மையாக இருப்பேன். அவர் யார்ட்டுனா சொல்லுவார், இயேசு கிறிஸ்து அடுத்த வீட்டுக்காரன்னு எனக்கு கிண்டல் அடிப்பார். சரி சரி. அந்த அளவுக்கு நம்ம ஆண்டவர் அந்த இடத்துல சாட்சியாக வச்சுருந்தார். ம். எந்த ஒரு பொறுப்பை கொடுத்தாலுமே நமக்கு உண்மையாக இருப்போம். ரெண்டாவது நான் வேலை பார்த்த ஒரு 12 இயர்ஸ்லையும் நைட் டியூட்டி தான் பார்ப்பேன். சரி. 12 இயர்ஸும் அதே ஒரே ஹாஸ்பிட்டல். ஒரே ஹாஸ்பிட்டலில். ஓகே. அது அப்போனா நான் வந்து என்னென்னா, இப்போ பகலில் வந்து காலேஜுக்கு போயிடுவேன். அப்புறம் வந்து பகலில் வந்து மினிஸ்ட்ரி போயிடுவேன். ஏதாவது கன்வென்ஷன் போவேன், இல்லை சண்டே கிளாஸ் போவேன், இல்லை விபிஎஸ் எடுக்க போவேன். ஈவினிங் டியூட்டி நைட் டியூட்டி மட்டும் தான் நான் வாங்குவேன். பகலெல்லாம் ஊழியம், நைட்டெல்லாம் நைட் டியூட்டி பார்ப்பேன். நைட் டியூட்டி வரும்போது நிறைய அந்த வெள்ளம்படம் பகுதினால நிறைய இந்த மருந்தடி கேஸ் எல்லாம் நிறைய வரும். இந்த அரளிக்காய் தின்ட்டான், அது தின்ட்டான், பீரியடான்னு சாப்பிட்டான்னு வருவாங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் நான் 12 வருஷம் வேலை செய்கிறது வரைக்கும் ஒரு பேஷண்ட்ஸ் கூட டெத் ஆனது கிடையாது. அது ஆண்டோடைய கிருபை. என்னடான்னா பெரிய மிராக்கிள். டாக்டர் வந்து பேஷண்ட்டை போட்டு நீங்கள் பார்த்துக்காங்கன்னு சொல்லிட்டு போயிடுவார். இப்போ என் கூடல ஒரு 4 நர்ஸ் இருப்பாங்க. அது 4 பேருமே ரொம்ப வயசானவங்க. அதனால் அவங்க என்ன தம்பி நீங்கள் பார்த்தேன்னு சொல்லிட்டு அவங்க போய் தூங்குவாங்க. நான் என்ன சொன்னேன், ஒவ்வொரு பேஷண்ட்ஸுக்கும் ஃபுல்லாக போய் ப்ரேயர் பண்ணுவேன், நல்ல ஜெபம் பண்ணுவேன். இயேசு அறியாதவங்களும் நிறைய பேர் அங்கே வருவாங்க. ஏன்னா எனக்கு ஆண்டவர் செஞ்ச அற்புதம் அப்படிப்பட்ட அற்புதம் பார்த்தீங்களா. அப்போ நீங்கள் விசுவாசிங்க, இயேசுவை விசுவாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து ஒரு 10 நாளாவது பிடிச்சி போடணும்னு அவர் போயிடுவார். காலையில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். ஆமாம். ஓகே. அப்போ வந்து போயிடுவார். மறுநாள் சாயங்காலம் வருவார். பேஷண்ட் கம்பா தம்பா நிற்கும். இது எப்படி நல்லாயிட்டு டாக்டர் அப்படின்னு டிஸ்சார்ஜ் கேட்குறாங்க. அப்போது என்ன தனியாக கூடுவார். ஒரு வாரம்லாம் வைக்க சொன்னேன், நீ இப்படி பண்ணியிருக்கிறேன். நான் ஒன்றுமே செய்யலை, கொடுத்த மாத்திரையை கொடுத்துருக்கிறேன், சரியாயிட்டு. என்னடான்னா நீ விசுவாசிக்கெலாம் நடக்கிற அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தில் பிசாசை துரத்துவீர்கள். அப்போ சொன்னார், வியாதி மேலே நீங்கள் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். அப்போ என்னுடைய விசுவாசம் எப்படின்னா, எனக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் இந்த பேஷன்ஸ் ஏன் கொடுக்க முடியாது சொல்லிட்டு நான் என்ன சொன்னேன், ஜெபம் பண்ணுவேன். வருகிற பேஷண்ட்ஸுக்கெல்லாம் ப்ரேயர் பண்ணுவேன். அவர் கொடுக்குற மருந்து கொடுக்குறேன்னே இல்லையோ, ஆனால் ஜெபம் பண்ணுவேன், மருந்து கொடுப்பேன். ஆனால் ஆண்டவர் வந்து பரிபூர்ண விடுதலை. ஏன்னா அவர் பரிகாரிங்கிறத நான் 100க்கு 100 நான் ரசிச்சிட்டேன். நான் ருசி பார்த்ததுனால அந்த மக்களுக்கு அப்போ நிறைய பேருக்கு புற மதத்தில் உள்ளவங்களும் இயேசுடைய அன்பை அறியத ஆரம்பித்தாங்க. அப்புறம் இந்த டாக்டரும் எனக்கு சின்ன சின்ன மனக்கசப்புகள்லாம் வந்து, நீ இப்படி பேஷண்ட்ஸ் எல்லாம் ஜோம் பண்ணி நீ அனுப்புகிற, அப்புறம் நான் எப்படி நடத்த முடியும் அப்படின்ட்டு எல்லாம் வந்து, அது பிறகு 1996 வெளியே வந்துட்டேன் நான். ஆமாம், அது வெளியே வர்றதுக்கு முன்னால் வந்து ஆண்டவர் ஒரு தரிசனத்தில் ஒரு நாள் வந்து காலையில் 3 மணிக்கு நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்னோட கூட பேசினார். அதாவது புஷ்பராஜ், ஜாதிகளுக்கு முன்பதை கெம்பீர சத்தமாய் பாடு. இது இந்த ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள். அப்போ இந்த பைபிளில் வசனம் ரொம்ப தெரியாது. அப்போ அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு நாள் ஒரு வசனம் 3 மணிக்கு ஆண்டவர் பேசுகிறாரு. அது பயங்கரமாக இருந்தது. ஏதோ கடிச்ச மாதிரி இருந்து தட்டி விட்டேன். அப்புறம் யாரோ வந்து அடிக்கிற மாதிரி இருந்து அப்பவும் தூக்கிட்டு இருக்கிறேன். 3வது வந்து புஷ்பராஜின் சத்தம், பயங்கரமான ஒரு சத்தம். பெட்ஷீட்டை நீக்கிட்டு பார்க்குறேன், யாருமே இல்லை. மறுபடி இயேசு ரத்தம் செய்யும் அப்படி சொல்லிட்டு நான் பயந்துக்கிட்டே, இந்த இந்துலேருந்து வந்ததுனால யாராவது வீட்டை தட்டினாலே கால் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தான் நம்ம கதவை தரோம். ஏன்னா பேய்களுக்கெல்லாம் கால் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு இந்துவில் அந்த மாதிரி ஒரு மூட பழக்கம் ஒன்று இல்லைங்களா. அப்போ யாரோ வந்துட்டாங்க போலன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறேன், வீட்டில் எல்லோரும் நல்ல தூக்கம். அப்போ நான் மட்டும் முழிச்சு பார்க்குறேன், யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது வந்து ஆண்டவருடைய அந்த சிலுவையில் அறையப்பட்ட, அதாவது ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருக்கிறாரு, அந்த விழாவில் குத்தப்பட்ட அந்த தழும்பு, அந்த கையில் ஆணிகள் அடிக்கப்பட்ட அந்த அடையாளம், அந்த ஹேர், அப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல் ஹேரை நான் பார்த்ததே கிடையாது. அவர் புறா கண்களை உடையவருங்கிறத நான் தரிசனத்தில் அப்படியே பார்க்குறேன் நான். அதாவது தரிசனம் மீன்ஸு அது என்ன சொல்கிறது, கண்ணு திறந்திருக்கு, பெட்ஷீட்டை வச்சு மூடிக்கிட்டே இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நான். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ ஜாதிகளுக்கு முன்பதை கெம்பீர சத்தமாய் பாடு, சங்கீதம் 101 எடுத்து வாசி அப்படின்னாரு. இதனுடைய ஃபஸ்ட் அழைப்பு ஆண்டவர் கொடுத்தது ஒரு பாடல் ஊழியம்தான் ஃபஸ்ட்டில். அப்படி தான் பாஸ் நியூட்டன் என்னை எடுத்து பயன்படுத்த தொடங்கினார். இதனுடைய ஆரம்ப கால ஊழியம்
நிறைய 12 வருஷத்துக்கு அப்புறம் அதாவது நர்சிங் முடிச்சு இது உங்களுக்கு எத்தனை வயசுல இது நடக்குது? இது வந்து 18 முடிஞ்சிட்டு 18 முடிஞ்சு அப்படியே போயிட்டே இருக்கும்போது இது நீங்க 12 வருஷம் வேலை பார்த்தீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம் ஆமாம். அப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஹாஸ்பிட்டல் சங்கரன் கோயில் ஹாஸ்பிட்டல் 12 வருஷம். ஆமாம். அதுக்கப்புறமா நடக்கிற காரியம் இது. இல்லை இது வந்து அதுக்கு முன்னாடியே எனக்கு கிடைச்சது. பட் அதுக்கு பிறகு தான் வேலைகளும் பார்த்துட்டு இருக்கிறேன். சரி இந்த விஷன் வந்து ஃபஸ்ட்டு விஷன் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணக்கு முன்னாடியே அது ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அதை நான் ஃபஸ்ட்டில் சொல்லலை. அது ஃபஸ்ட்லேயே அந்த விஷன் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. ஆனால் அதுக்கு பிறகு தான் நான் இந்த வேலைக்கு போகிறேன், இயேசுடைய அன்பை பற்றி சொல்கிறேன், நிறைய பாடல் ஊழியங்களை நிறைய அந்த பாஸ் நியூட்டன் போகிற இடத்துல எடுத்து பயன்படுத்தினார். அப்புறம் நிறைய சர்ச்சஸில் என்னையே கூப்பிட ஆரம்பித்தாங்க தனியாட்டு. சரி சரி. அப்படி உங்கள் ஆவிக்குரிய மேய்ப்பன் வந்து உங்களுக்கு நல்ல பயன்படுறதுக்கு நல்ல நல்ல ஒரு பாதையை திறந்து கொடுத்துருக்குறாங்க இல்லையா? ஆமாம். அது வந்து அதை மறக்கவே பாஸ் நியூட்டன் அவங்கள என்னால் மறக்கவே. ஏன்னா உங்கள் காலத்துலலாம் அந்த வாய்ப்பெல்லாம் ரொம்ப கம்மி இல்லையா? இப்போவுமே ரொம்ப கம்மி. ஆமாம் ஆமாம். ஏன்னா கர்த்தர் உங்களுக்குள்ளே வச்சிருக்கிற தாளந்த அந்த பாஸ்டர் ரெகக்னைஸ் பண்ணி அழகாக உங்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஆமாம் ஆமாம். அது வந்து எனக்கு என்ன இருக்குங்கிறத அவர் அழகாக அதை கண்டுபிடிச்சி ஒரு நல்ல ஒரு தகப்பனுடைய ஒரு குணாதிசயம் இல்லையா? ஆமாம் ஆமாம். நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பன், நல்ல ஒரு சபையில் அப்படி நீங்கள் உருவாகினதுனால தான் நீங்கள் இந்த அளவுக்கு தேவனுக்காக நீங்கள் வைராக்கியமாக நிற்க முடியுது. கண்டிப்பாக. ஆமாம் ஆமாம். ரொம்ப சந்தோஷம்னா.